சம்மந்தமே இல்லாதப்போ கூட டாஸ்க்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வராங்கன்னா அப்போ அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்ன்றது என் மண்டையில் இருக்குது. அவ்வளோதான். ஒருத்தர் பிக் பாஸில் டெய்வில் டீமில் யாரை கடைசியில் ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னா ஜாக்லினை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்கு வெளியே சௌந்தர்யா உட்காந்துட்டு நான் போயிருப்பேன்னு எனக்கு தானே மெஜாரிட்டி என்னையே தானே போகிற மாதிரி இருந்தது. மெஜாரிட்டி பார்த்தா நான் தானே வந்தேன். என்ன மெஜாரிட்டின்னு எல்லாத்தையும் மெஜாரிட்டியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஜாக்லின். உடனே நீ உள்ளார உன்னைய டார்கெட் பண்ணுறான் முத்து, அதனால் நீ உள்ளார வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உள்ளார உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஜாக்லின். சௌந்தர்யா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து சொல்கிற ரீசன் நம் டெவில்குள்ளே நீ நானும் தர்ஷிகாவும் சண்டை போட்டதில் நீ அந்த சண்டையை வேறு விதமாக திருப்பிட்ட, அது இல்லை இருக்கிற பிரச்சனையில் அதுதான் பிரச்சனை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி உன்னைய டார்கெட் பண்ணுறாரு. எனக்கு அந்த இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உள்ளார உட்காந்துட்டேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து சொல்கிற விளக்கம் வேறு, நான் உங்கள் 2 பேர் சண்டையில் நான் அதை வேறு விதம் பர்சனலாக கொண்டு போயிட்டேன், அதனால தான் என்னைய சொல்லியிருக்காரு முத்து, அப்படி தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. தீபக் அருண் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ 2 மிளகா எடுத்து கொடுக்குறியே, அது உனக்கு சரியாக படுதாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது உடனே சாச்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி இவ்வளோ உப்பு கொடுத்தாங்க, அதனால் நான் அதுக்கப்புறம் சரி ஓகே இது மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்ஷிதா மிளகாலாம் நல்லா சாப்பிடுவாங்க, அது தெரிஞ்சனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது சரியா அப்படின்னா எனக்கு அது தப்பாக தோணலை அப்படின்னு சாச்சினா சொல்கிறாங்க. ஸோ உடனே அருண் என்ன சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி மஞ்சரி தான், அவங்கள கேமை விட்டு தூக்கிட்டோம்னாலே நமக்கு கேம் சூப்பராக விளையாடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜெயிலில் போய் இருக்க வேண்டியது மஞ்சரி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க.